பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எண்ணிக்கை முடிவடைந்து தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் யாரும் எதிர்பாராத மாபெரும் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. முதல் முறை சட்டமன்ற தேர்தலில் களம் கண்ட தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் வெற்றியை பதிவு செய்ததுடன் தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுகவின் கோட்டைகள் எனப்படும் சென்னை மற்றும் வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம் ஆகியவற்றில் பெரும்பாலான தொகுதிகளை தன் வசமாக்கியுள்ளது. குறிப்பாக திமுகவின் கோட்டை என்று அழைக்கப்படும் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி உட்பட 14 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 16 தொகுதிகளையும் திமுக கூட்டணி வசப்படுத்தியிருந்தது. அதிலும் குறிப்பாக அதிமுகவின் பலம் வாய்ந்த தொகுதிகளாக கருதப்பட்ட மயிலாப்பூர், ராயபுரம் உள்ளிட்ட தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துடன் தாவேகா வெற்றி பெற்றுள்ளது. அதிலும் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாவேகா வேட்பாளரான வி.எஸ். பாபுவை விட சுமார் 7000 வாக்குகள் பின்னிலையில் தள்ளப்பட்டு தோல்வியை தழுவினார். அதேபோல் சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் சுகாதாரத்துறை அமைச்சருமான மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் தோல்வியை சந்தித்துள்ளனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அமைச்சர் சேகர்பாபுவின் துறைமுகம் ஆகிய தொகுதிகளை தவிர அனைத்து தொகுதிகளையும் தாவேகா வென்றுள்ளது.